What I cooked in a day: morning breakfast தோசை முட்டை, டபுள் பீன்ஸ் கிரேவி, லஞ்ச் டபுள் பீன்ஸ் கிரேவி, அப்புறமா வந்து சொரக்கா பொரியல். நைட் டின்னர் வந்து கஞ்சி, மில்லட்ல வந்து ஒரு கஞ்சி மாதிரி பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே நைட்டு ஊற வச்ச காராமணியும் டபுள் பீன்ஸும் கரெக்டாக ஒரு விசில் வர வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி குழம்புக்கும் சரி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் ஒன்றா காய்கறி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஒரு 1.5 வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, பூண்டு, இஞ்சி. டபுள் பீன்ஸ் கிரேவிக்கு வந்து ஒரு 1/2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோடு வந்து ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டேன். அதே மாதிரி சைடில் வந்து டபுள் பீன்ஸ் கிரேவியும் ரெடி பண்ணியிருந்தேன். நார்மல் தான், நம்ம கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மசாலாலாம் போட்டுட்டு நான் டபுள் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். புளி சேர்க்கல. இதில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துன்னு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஆற வச்சு அரைக்கணும். இந்த டைமில் வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி டபுள் பீன்ஸும் அதுக்கப்புறமா அந்த வெள்ளை காரமணியும் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எல்லாம் ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் அந்த மிக்சியில் அரைச்ச தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலா வந்து சில்லி தூள், நார்மல் காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச ஸ்பைசஸ் மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஏன்னா முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்ததால் திக்காயிடும் சீக்கிரமாக. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். ஸோ பன்னீர் சேர்க்காத கிரேவி நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக பன்னீர் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சாப் பண்ணியிருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் வேணால் நீங்கள் ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ மார்னிங் சப்பாத்தி வேண்டாம்னு சொல்லிட்டா. ஸோ குழந்தைக்கு மட்டும் ஒரு தோசை, அதுக்கப்புறம் முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, முட்டை, அதுக்கப்புறமா வந்து டபுள் பீன்ஸ் காராமணி கிரேவி தான், புளி சேர்க்காமல் பண்ணது இது. லஞ்சுக்கு வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருந்தேன். குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு வீட்டில் ஒரே ஒரு சொரக்கா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். பன்னீர் கிரேவியும் இருந்துச்சு, டபுள் பீன்ஸ் காராமணி கிரேவியும் இருந்துச்சு. ஸோ லஞ்ச் இது ப்ளஸ் கொஞ்சம் பன்னீர் அவள் கேட்டிருந்தா, லஞ்சுக்கு கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துருந்தேன். நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு, அதே மாதிரி சப்பாத்தியும் இருந்துச்சு. நான் நைட் வந்து கொஞ்சம் மில்லட் பண்ணிவிட்டு துவையல் அரைச்சிடலான்னு பார்த்தேன். ஸோ குழந்தை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா. எனக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டதால் நான் நைட் எதுவும் சமைக்கல. கொஞ்சோண்டு இஞ்சி டீ, கஞ்சி மட்டும் ரெடி பண்ணேன். இஞ்சி டீக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் பெப்பர் இது கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பனக்கற்கண்டு சேர்த்து ஃபைனலாக ஹனி சேர்த்தும் மிக்ஸ் பண்ணுவேன். குழந்தை வந்து சப்பாத்தி கேட்டதால் சப்பாத்தி கொஞ்சம் பட்டரில் ரெடி பண்ணிவிட்டு அதோட ஹனி, அப்புறம் கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா. நான் வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கஞ்சி மட்டும் சாப்பிட்டேன். அவ்வளோதான்.